அன்பு உள்ளங்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கோபுரங்களை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன். 4 கோபுரங்களையும் சொல்லியிருக்கிறேன். அதுபோக மொத்தம் 12 கோபுரங்கள். அதுபோக கோபுர நாயகன் கோபுரம், முக்குருணி விநாயகர் கோபுரம், சுவாமி சன்னதி மேற்கு கோபுரம், சின்ன மொட்டை கோபுரம், அம்மன் என்று இதெல்லாம் சுவாமி சன்னதி பக்கமாக இருக்குது. அப்புறம் அம்மன் சன்னதி கோபுரங்கள் 3. வேம்பத்தூர், அதில் வேம்பத்தூரார் கோபுரம், அம்மன் சன்னதி மேல கோபுரம், அம்மன் சன்னதி சித்திர கோபுரம் அப்படின்னு சொல்லி அந்த கோபுரங்களும் இருக்குது. இந்த கோபுரங்கள் எல்லாம் சில நாள் தொடர்ந்து போய் பார்த்து அதை ஆராய்ச்சி பண்ணால் தான் தெரியும். இந்த நான் பாண்டரங்கன் அப்படிங்கிற சகோதரர் அந்த கோபுரங்களெல்லாம் பார்த்து ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்கிறார். இப்போது நான் ஏன்னா அந்த மீனாட்சி அம்மனை மறக்க முடியாமல் அது ஏதாவது சொல்லணுங்கிறதுக்காக இந்த கோபுரங்களை பற்றி கோயிலை என்ன சொல்லலாம் அப்படின்னு நினச்சி பார்த்து சொல்கிறதுனால இந்த கோபுரங்களை பற்றி சொல்கிறேன். அடுத்தாப்பில் பெரிய புராணத்துக்கு போகணும். தங்க விமானம் அம்மன் சன்னதிலையும் இருக்குது, ஐயன் சன்னதிலையும் சுவாமி சன்னதிலையும் இருக்குது. சுவாமி சன்னதி தான் மிக பழமையானது. அம்மன் சன்னதி அம்மனுக்கு சுவாமி சன்னதி கட்டி, அந்த சுவாமி கோவில் கட்டி, சுவாமி சன்னதி, அந்த தங்க கோபுரம், அதற்கு முன்னால் மண்டபம் கட்டின பிறகு அந்த குலசேகர பாண்டியனால் தான் கட்டப்பட்டது. அந்த கோபுரமும் கட்டப்பட்டது. அதற்கு பிறகுதான் 600, 500, 600 ஆண்டுகளுக்கு பின்னர் தான் இந்த மீனாட்சி அம்மனுக்கு கோயில் கட்டியிருக்கிறார்கள். அதற்கு முன் பீடம் மட்டும் இருந்ததாகவும் கேள்விப்பட்டிருக்கிறேன். கேள்வி ஞானம்தான் அது. 600 வருடங்களுக்கு பின்னர் தான் மீனாட்சி அம்மனுக்கு கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. அவருக்கு தங்க கோபுரம் கருவறை அமைந்துள்ளது. இந்த சுவாமி சன்னதி தங்க கோபுரம் யாருனால் கட்டப்பட்டதுன்னு தெரியல. ஆனால் புராணங்களில் இந்திரனால் கட்டப்பட்டது, இந்திரனாலும் தேவர்களாலும் அந்த சுவாமி சன்னதி தங்க கோபுரம் அமைக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அம்மன் சன்னதி கோபுரம் கிறிஸ்துவுக்கு பின்னால் 1559 தான் ஒரு செவந்தி செட்டியாருங்கிற சிராமலைக்காரரோட தங்க கோபுரங்களை கட்டியிருக்காரு. அம்மன் சன்னதி கோபுரத்தை நம்ம மதுரை மக்கள் கோயிலுக்கு போனால் அந்த தங்க கோபுரத்தை பார்க்காம வரவே மாட்டோம். இந்த பொற்றாமரை குளத்தில் வடகிழக்கு தென்கிழக்கு மூலையிலிருந்து பார்த்தா 2 தங்க கோபுரமும் தெரியும். அந்த தங்க கோபுரத்தை பார்த்தாலே புண்ணியம் சொல்லி, அது பொற்றாமரை குளம் காற்று வீசினாலும் புண்ணியந்தான், அந்த தங்க கோபுரத்தை பார்த்தாலும் புண்ணியந்தான். அந்த மதுரை மீனாட்சி அம்மை உள்ளத்திலே புகுந்து என்னவெல்லாம் செய்கிறாள். அவளுடைய பாதம் பணிந்து இந்த கோபுரங்களை பற்றி முடிக்கிறேன். இன்னும் நன்றி, வணக்கம்.